பெயின் கில்லர் சாப்பிடலாமா? மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது சொல்கிறாங்க இல்லையா? பெயின் கில்லர் வலி மாத்திரைகள் சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாது. அது சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டா, இங்கே நல்லா கேளுங்க. யாருக்காவது வலிக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, சரி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். வலியை உணரணும், ஏற்றுக்கணும், அப்போ தான் நோய் குணமாகும். வலியை குறைக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு பெயின் கில்லர் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இப்போது நீங்கள் சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன். உங்கள் தொடையை வேகமாக அடித்து பாருங்கள், வலிக்குதா? அப்புறம் என்ன ஆகுது? வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இப்போ வலியே இல்லை பாருங்கள். அடித்த உடனே வலிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, இப்போ இல்லாமல் போச்சு. அப்போ என்னாச்சு? அடித்த உடனே இங்கே இருக்கிற செல்லுக்கெல்லாம் வியாதி வந்துருச்சு, வலிக்குது, உடம்பு குணப்படுத்த ஆரம்பிக்குது. குணப்படுத்தி முடிச்ச உடனே வலி நின்று போச்சு. யாருக்காவது தலைவலி வந்தால் என்ன அர்த்தம்? தலையை கவனிங்கன்னு அர்த்தம். மூட்டு வலிக்குது, மூட்டை கவனிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ கவனிக்கணுமா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், நல்லா கேட்டுக்குங்க. வலிங்கிறது எங்கே உணர்றோம்? மூளையில் உணர்றோமா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த செல்கள் மூட்டு வலின்னு வச்சுக்கங்களேன், மூட்டில் உள்ள செல்கள் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுது. யாராவது பெயின் கில்லர் அப்படிங்கிற வலி மாத்திரை சாப்பிட்டா முதல்ல என்ன ஆகுன்னு சொல்கிறேன். அந்த வலி மாத்திரை போய் மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணுறதில்ல, மூட்டுக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிடும். இப்போ என்ன ஆகும்? வலி இருக்காது. நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுங்களா? ஏற்கனவே கெட்டு போயிருக்க மூட்டில் மறுபடியும் நடந்தால் மூட்டு இன்னும் அதிகமாக கெட்டு போகுமா, கம்மியாக கெட்டு போகுமா? மூட்டு என்ன சொல்லுது? எனக்கு வலிக்குது, எந்த வேலையும் கொடுக்காதுன்னு மரியாதையாக கெஞ்சி கேட்குதா இல்லையா? அப்போ அதுக்கு ரெஸ்ட் தானே கொடுக்கணும். வலி இருந்தால் தானே ஓய்வெடுப்பீங்க. வலி எதுக்கு வருது? ஒன்றுமே பண்ணாத சும்மாரு கவனின்னு சொல்லுது, அதை செய்யணுமா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம்? வலிக்கு மாத்திரையை சாப்பிட்டுட்டு பழைய மாதிரி வேலையை செஞ்சோம்னா அப்போ அந்த வலி காணாமல் போய் அந்த உறுப்பு குணப்படுத்துறது நின்று போய் நம்ம புதுசாக வேலை கொடுக்கும்போது அதுக்கு வேலை செய்யும் பொழுது அந்த வியாதி எப்படி குணமாகும்? அதனால் இங்கே பாருங்கள், ஒரு ஐடியா சொல்லித்தரேன். யாருக்காவது தலையோ பயிரோ இடுப்போ முதுகோ கழுத்தோ மூட்டோ வலிச்சுதுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 10 நிமிஷத்தில் எப்பேற்பட்ட வலியும் காணாமல் போயிடும். யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது எனக்கு தலைவலிக்கக்கூடாது, சே ஒரே தலைவலிக்குது, ஐயோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சரியாக போகும், சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தலைவலி அதிகமாயிடும். நான் சொல்லிட்டா, நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. என் தலை வலிக்குது, நான் உணர்கிறேன், ஆமாம் வலிக்குது, ஒத்துப்போங்கன்னு சொல்கிறேன். அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். வலிக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லணும் மனசுக்கிட்ட? என் தலை வலிக்கிறது, நான் உணர்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஏற்றுக்கொண்டோன்னா உடனே சரியாக போயிருங்க. தலை வலிக்கும் பொழுது வேண்டான்னு சொல்லும் பொழுது மனசு உடம்பு உயிர் பிரியுது, அப்போ டிலே ஆகுது குணமாகறதுக்கு. வலிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். தலை வலிக்கும் பொழுது ஆமாம் எனக்கு தலை வலிக்குது, நான் அதை உணர்கிறேன், வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லக்கூடாது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தலைவலிக்குதுங்கிறது தெரியுது. அக்செப்ட் சொல்லி பாருங்க. ரொம்ப சாதாரணமாக முரண்பட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாக போகிறது. ஒத்து போனீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகுங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒத்து போனோடனே உடம்பு கடகடன்னு வேலையை முடிச்சு தலைவலி சரி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இனிமேல் வலி வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஒற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு உடன்படுங்கள். ஆனால் வலியிலிருந்து விலகாதீர்கள், முரண்படாதீர்கள், மருந்து மாத்திரை சாப்பிடாதீர்கள். இப்படி யாரெல்லாம் வலி வரும்போது மாத்திரை சாப்பிட்றீங்களோ என்னாங்க தெரியுமா? முதல் முறை வலிக்குது, ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க. 2வது முறை அதை விட பெரிய வலி வரும் அதே இடத்துல. அதே மாத்திரை சாப்பிட்டா ஓகே. 6 மாதம் ஒரே மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 6வது மாதம் அதை விட ஹெவி டோஸ் தேவைப்படும் சப்ரஸ் பண்ணுறதுக்கு. போக என்னாகும்? வலி மாத்திரையோட டோஸ் அதிகமாகிட்டே போகும். எப்போ நிறுத்துறது? என்னைக்காவது ஒரு நாள் மருந்து மாத்திரை நிறுத்துனீங்கன்னா தாங்கவே முடியாது. என்னைக்கு தான் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. வலி வரும் பொழுது யாராவது வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? வீட்டுக்குள்ளே எலி செத்து போனால் சென்ட் அடிக்கிற கதை. உங்கள் வீட்டுக்குள்ளே
ஒரு எலி செத்து போச்சு, கப்படிக்குது. என்ன பண்ணணும்? மரியாதையாக அந்த எலியை கண்டுபிடிச்சி தூக்கி வெளியே போட்டால் இனிமேல் வாசம் வராதா? சென்ட் அடிக்கிறீங்க, என்ன ஆகுது? வாசம் இல்லை. சென்ட் வாசம் எப்போ தீருதோ எலி வாசம் இதை விட அதிகமாக இருக்கும். செகண்ட் டைம் என்ன பண்ணணும்? டபுள் சென்ட் போடணும். தேர்டு ட்ரிபிள். ஒரு நாள் சென்ட் எவ்வளவு சென்ட் போட்டாலும் தாங்க முடியாது, நம்ம மயக்கம் போட்டுருவோம். அந்த மாதிரி வலி வரும் பொழுது மாத்திரை சாப்பிடுவது சப்ரஸ் பண்ணுற மாதிரி. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். கடங்கார வரும்போது வீட்டை விட்டு ஓடிட்டே இருந்தால் வட்டியோடு நாம் தானே கட்டணும், இருந்து ஃபேஸ் பண்ணணும். அதனால் இனிமேல் வலி வரும் பொழுது தயவு செய்து வலி மாத்திரைகளை சாப்பிடாதீர்கள். ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரீயாக இருங்க, டைம் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த வலி கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிரும். ஃபர்தராக சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது. தமிழகத்தில் இப்பொழுது பள்ளிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்ன குழந்தைகளுக்கு அயர்ன் டேப்லெட் கண்டிப்பாக கொடுக்கணுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, கொடுத்துட்ருக்குறாங்க. அது கொடுக்கலன்னா டீச்சருக்கு ஃபைனு, இல்லை வேலையை விட்டு துரத்திடுவாங்க, ஹெட் மாஸ்டருக்கு மெமோ கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்? நல்ல காரியம் பண்ணுறதா சொல்லி நமது குழந்தைகளுக்கு ஏதோ விஷத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. இதை தட்டி கேட்குறதுக்கு முடியல. ஒருவேளை எந்த டீச்சராவது நான் கொடுக்க மாட்டேன்னா வேலையை விட்டு போகணுன்னு திறக்கிறாங்க. இல்லை நான் கொடுத்துட்டேன்னு போய் சொன்னால் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வேலையை விட்டு துரத்திடுவாங்க. அப்படி கொடுத்ததுக்கான ரெக்கார்டு எழுதணும். இந்த குழந்தைக்கெல்லாம் கொடுத்தேன் கொடுக்கலன்னு ரெக்கார்டெல்லாம் எழுதிட்டு அந்த குழந்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை டீச்சர் பார்க்கணும், டீச்சரும் சாப்பிடணும். கவர்மெண்ட் ஸ்கூல் புரிஞ்சுக்குங்க, டீச்சரும் சாப்பிட்ணும், ஹெட் மாஸ்டரும் சாப்பிட்ணும். ஹெட் மாஸ்டர் சாப்பிட்றத திடீர்னு வந்து செக் பண்ணுவாங்க, டீச்சர் சாப்பிட்றத ஹெட் மாஸ்டர் செக் பண்ணுவாங்க, குழந்தை சாப்பிட்றத. நான் என்ன சொல்ல வரேன்? ஒருவேளை நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா கேட்குறீங்க போய் கேள்வி, நான் கொடுக்க மாட்டேன்னீங்கன்னா நீ போ, அப்படிப்பட்ட டீச்சர்லாம் எங்களுக்கு தேவை துரத்தி விட்டுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. முதல்ல நாமளாக இருக்கிறோமா? சட்டம்னு சொல்கிறாங்க, ஒழுங்குன்னு சொல்கிறாங்க, குடியாட்சின்னு சொல்கிறாங்க, குடியரசுன்னு சொல்கிறாங்க, சுதந்திரம்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. நான் மறுபடியும் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதையெல்லாம் நாம தான் கேட்கணும். நமக்கு என்ன அப்படின்னு இருந்தோம்னா அது எல்லாத்துக்கும் தான் எஃபெக்ட் பண்ணுது. எனக்கு தெரியாதுங்க, நம்ம ஏதாவது பண்ணி உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தயவுசெய்து அதுக்கு நம்மலாம் ஒன்று சேர்ந்து அதை அந்த இடத்துல அங்கே ஸ்டாப் பண்ணணும். சண்டை பிடிக்கணும், ஸ்டாப் பண்ணிடணும் அட் எனி காஸ்ட். அதுக்காக வேலை விட்டுலாம் வரக்கூடாது, வேலை செஞ்சுட்டு சண்டை பிடிக்கணும். அதான் டேலண்ட்டு, புரிஞ்சுக்குங்க. அவன் துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான், நம்ம அவனை துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணமே தவிர அவனை பார்த்து முதல்ல பயப்படக்கூடாது. பயப்பட்டாவே முடிஞ்சிட்டோம். முடியுமா அப்படிங்கிறது தோல்வி, முடியும் அப்படிங்கிறது தான் வெற்றி. முடியாதுங்கிறது முட்டாள்தனம், முடியுமாங்கிறது ஒருபடி மேலே, முடியுங்கிறது தான் நம்பிக்கை.